வாரணாசி டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை இந்நேரத்துக்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த படம் எந்த மாதிரி இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோலேயே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஒரு அட்வென்ச்சர், மித்தாலஜிக்கல், மிஸ்ட்ரி அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் படம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் அந்த இண்டியானா ஜோன்ஸு, அன்சார்ட்டட் மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் படம் இருக்க போகுது. உள்ளார ராமாயணத்தை முக்கியமாக சேர்த்து வச்சுருக்கிறாரு ராஜமௌழி. போன படத்துலேயும் இதே மாதிரி தான் பண்ணியிருந்தாரு. எனக்கு என்னவோ இவர் வடக்கு சைடை பிடிக்கலான்னு பார்க்குறாருன்னு நினைக்கிறேங்க. அந்த சைடை பிடிச்சா, ராமாயணத்தை பிடிச்சா இந்த நார்த்தில் வந்துட்டு நல்லா படம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ட்டு ராமாயணத்தை மயமாக வச்சே இவர் எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரி, அதோடுங்க இந்த வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஷாட்டே ஒரு எரிக்கல், பெரிய எரிக்கல் வந்துட்டு பூமியில் விழுவுற மாதிரி காட்டுறாங்க. கரண்ட் டைமில் விழுவுற மாதிரி காட்டுறாங்க. அது பூமிக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறியீடு மாதிரி தான் தெரிஞ்சு. அடுத்த ஷாட்லேயே அண்டார்டிகாவில் காட்டுறாங்க. அண்டார்டிகாவில் ஏதோ ஒரு பனி பாறை மேலே நிறைய பேர் ஏறிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அப்சைட் டவுன் மாதிரி ஒரு வியூவை காட்டுறாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஒரு கப்பல் ஒன்று உடஞ்சிருக்கு, ஒரு பெரிய ஒரு கப்பல். அது வந்துட்டு அப்படியே அந்த ஷாட் நல்லா இருந்துச்சு. அப்சைட் டவுன் மாதிரி அப்படியே திருப்பி காட்டினது. அங்கேயும் நிறைய பேர் உள்ளார இறந்து போய் கிடக்குறாங்க. அடுத்த ஷாட்டில் ஆப்பிரிக்காவை காட்டுறாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்குது. ஆப்பிரிக்காவில் வந்துட்டு பேராஷூட்டில் ஒருத்தர் பறந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அது நம்ம மகேஷ் பாபுவாக தான் இருக்கும். அவர் வந்துட்டு பறந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் அதே ஆப்பிரிக்காவில் நீர் யானைகள்லாம் ஒரு குரங்க கடிக்க வர மாதிரியும், அந்த குரங்கை வந்துட்டு ஒரு கயிறை போட்டு காப்பாற்றுற மாதிரியும் காமிச்சிருக்கிறாங்க. அது அனுமன் ரெஃபரன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து அப்படியே நீர் யானை வாய்க்குள்ளார க்ளோஸ் போய் ஒரு கேவை ஒன்று காமிக்கிறாங்க. அங்கே ஒரு காலி இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல மேலே வந்து பிரியங்கா சோப்ரா வந்துட்டு ஃபாலோ ஆகிட்டு இருக்கிறாங்க. அது பக்கத்தில் வந்துட்டு மகேஷ் பாபுவாக தான் இருக்கும். அவங்கள காப்பாற்ற போகிற மாதிரி தொங்கிட்டு இருக்காரு மேலே. அதெல்லாம் பார்க்கக்குள்ள லைட்டாக அந்த அன்சார்ட்டட் மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. அவர் ஒரு லுக்கெல்லாம் பார்க்கக்குள்ள அங்கே வந்துட்டு அவர் தொங்கிட்டு இருக்காரு. அடுத்த ஷாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ராமாயணம்லாம் காட்டுறாங்க. ராமாயணம் அந்த காலகட்டத்துக்கே போன மாதிரி காட்டுறாங்க. ராமாயண காலகட்டத்துக்கே அனுமன் வாலில் ரதம் ஓட்டுற மாதிரிலாம் காட்டுறாங்க. இதை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி அந்த காலகட்டத்துக்கு போனாங்கன்னு தெரியல. டைம் ட்ராவல் பண்ண போகிறாங்களாட்டிங்குது. ஏதோ ஒரு மித்தாலஜிக்கல் டெக்னாலஜி வச்சு டைம் ட்ராவல் பண்ண போகிறாங்களா, இல்லை அந்த போர்ட்டல் மாதிரி காட்டுறாங்க. ஒரு போர்ட்டல் மாதிரி காட்டுறாங்க. அந்த போர்ட்டல்ல இருந்து தான் அந்த கப்பல் மேலேயும் ஒரு லேசர் லைட் மாதிரி ஒன்று படுது. அதனால தான் அந்த கப்பல் உடஞ்சி கீழே விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த போர்ட்டல் மூலியமா டைம் ட்ராவல் பண்ணுறாங்களா, இல்லை வேற எந்த மீடியம் மூலியமா டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி காட்ட போகிறானுங்கன்னு தெரில. இல்லைனா இவங்க டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கே பிருத்திவிராஜ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் காட்டலாம், வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்புறம் மகேஷ் பாபு வந்துட்டு சிவனோட ஒரு அவதாரம் மாதிரி, அவதார புருஷனாக காட்ட போறாங்க போல. அந்த மாதிரி தான் தெரியுது பார்க்கல. ருத்ரன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் முக்கியமா இந்த 3 பேர்த்த மட்டும் தான் மெயினாக காமிச்சிட்டே இருக்கிறாங்க. இவங்க 3 பேர்த்த மட்டும் வச்சு கதை நகர போகுதா, இல்லை எந்த மாதிரி காட்ட போறாங்கிறத பொறுத்து இருந்துப்பாங்களாம். ஓவராலாக எனக்கு இதுதான் தோணுது. இவங்க அந்த கண்டுபிடிக்க போற விஷயம் வந்துட்டு ஒவ்வொரு பகுதியில் போய் விழுந்து கிடக்குது போல. அதை தனித்தனியாக போய் கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து ஒன்று சேர்த்து ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. அது வந்துட்டு இந்த மித்தாலஜிக்கலாக கனெக்ட் ஆகி இருக்க போகுது. அது எந்த மாதிரி என்னங்கிறத படம் வரக்குள்ள பொறுத்து இருந்துப்பாங்களாம். உங்களுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய்.